Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே திருச்சும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. ஹalleluya ஹalleluya Hallelujah. 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 அப்பா உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆவியானவரே, அசைவாடுபவரே, அக்கினியானவரே, பெந்தகோஸ்தே நாளிலே திருத்தூதர்கள் மீது இறங்கின அதே ஆவியின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களை வழிநடத்துவீராக. இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கின்ற என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக கைவிடவே மாட்டேன் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள் யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையுடன் நான் இருந்தது போல் உன்னோடனும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. யோசுவா கடவுளுக்கு பயந்து கட்டளைகளை கடைபிடிப்பவராகவும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்பவராகவும் இறை சித்தத்தை செய்வதில் கண்ணும் கருத்தும் இருப்பவராகவும் மிகச் சிறந்த ஜப வீரராகவும் இருந்தார். ஆண்டவர் யோசுவாவை அதிகமாக அன்பு செய்தார். மோசேயின் காலம் நிறைவேறிய போது இஸ்ராயேல் மக்களை கானானை நோக்கி வழிநடத்த ஆண்டவர் யோசுவாவை அபிஷேகம் செய்தார். ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தார். எந்த மனிதனும் யோசுவாவை எதிர்த்து நிற்க முடியாதபடி ஆண்டவர் அவரோடே இருந்தார். ஆண்டவர் யோசுவாவை கை நெகிழவும் இல்லை, கை விடவும் இல்லை. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்றால் மிகுந்த அன்போடு ஆண்டவர் உங்கள் கரத்தை பற்றி கொள்வார். அவர் உங்களை கை நெகிழ மாட்டார், கை விடவும் மாட்டார். அவர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களை வல்லமைப்படுத்துவார். எந்த மனிதனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியையே பெறுவீர்கள். உங்கள் துன்ப துயர நேரங்களிலும் சோதனை வேதனை நேரங்களிலும் தேவன் எப்போதும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து முழு மனதோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கொள்ளுங்கள். நீங்கள் உங்களையே அன்பு கூறுவது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்யுங்கள். உங்கள் துன்ப துயர நேரங்களிலும் சோதனை வேதனை நேரங்களிலும் தேவன் எப்போதும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு அன்பு செய்யுங்கள். உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்யுங்கள். ஏராளம் ஏராளம் தான தர்மங்களையும் நற்செயல்களையும் செய்யுங்கள். அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை துதியுங்கள். அல்லேலூயா என்று சொல்லி துதியுங்கள். இறை வார்த்தையை வாசித்து அதை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். சாட்சிய வாழ்வு வாழ்ந்து
ஏராளம் ஏராளம் ஆத்துமாக்களை ஆதாயமாக்குங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே பணி செய்யுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாசியுங்கள் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனத்தை. இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூ உலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரவேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 40 நாட்களாக இஸ்ரவேலரை அச்சுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தோடு யுத்தம் செய்ய முடிவெடுத்த தாவீது, நான் கோலியாத்தை கொன்று போட்டு எனக்கு ஒரு பெயரை உண்டாக்குவேன், இந்த உலக மக்கள் எல்லாரும் என்னை மாவீரன் என்று புகழ்வார்கள், பதவிகளும் பரிசுகளும் எனக்கு வந்து சேரும், ஒரு நாள் இந்த இஸ்ரவேலுக்கு நான் ராஜாவாக உயர்த்தப்படுவேன் என்று சொல்லவில்லை. மாறாக கோலியாத்தை கொன்று போட்டு இஸ்ரவேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை இந்த உலக மக்கள் அறியும்படி செய்வேன் என்று சொன்னார். தாவீது ஆண்டவரை உயர்த்துவதிலும் மகிமைப்படுத்துவதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஆகவே ஆண்டவர் தாவீதை அதிகமாக அன்பு செய்தார். அவர் செய்த யுத்தங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்க செய்தார். ஆண்டவர் தாவீதை ஒருபோதும் கைவிடவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களுக்கு பெயரையும் புகழையும் உண்டாக்கி கொள்ள வேண்டும், வாழ்க்கை வசதிகளையும் வருமானத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், திரளான மக்கள் என்னை பின்பற்றி வர வேண்டும், எனக்கு நிகர் நானே என்று சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வாழ்ந்தால் நீங்கள் ஆண்டவரால் கைவிடப்படுவது நிச்சயம். ஆகவே உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலும் அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதிலும் கருத்தாயிருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியை கிடைக்கச் செய்வார். அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். மக்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ, எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 1 குறிப்பேடு 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய கடவுளை முழு உள்ளத்தோடு ஆராதித்து அவர் பிரசன்னத்திலேயே வாழ்ந்து வந்த தாவீது தன் மகன் சாலமோனுக்கு கூறும் அருமையான அறிவுரை இது. நீ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். காரணம், அவர் ஒருவரே கடவுள். எல்லாவற்றையும் அவர் ஆய்ந்து அறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றுமாக கைவிடுவார் என்று கூறுகிறார். பிரியமான பெற்றோரே,
நீங்கள் ஆராதிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள் என்கின்ற சத்தியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதிக்கவும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து பரிசுத்த வாழ்வு வாழவும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? தாவீது அரசராயிருந்தாலும் அவருக்கு பல பணிகள் இருந்தாலும் தன் மகன் சாலமோனுக்கு கடவுளை தேட கற்றுக் கொடுக்கிறார். கடவுளை தேடிய சாலமோன் ஞானத்திலும் அறிவிலும் ஜபத்திலும் சிறந்து விளங்கினார். Praise the Lord. Praise the Lord. ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளை தேட கற்றுக் கொடுங்கள். அவன் கடவுளை புறக்கணித்தால் கடவுள் அவனை என்றென்றுமாக கைவிடுவார் என்பதனையும் தெளிவாக கற்றுக் கொடுங்கள். பிரியமான நண்பர்களே, உங்களுடைய எதிர்காலம் செழுமையானதாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஞானத்திலும் அறிவிலும் செல்வத்திலும் நீடிய ஆயுளிலும் உயர்ந்து நிற்க வேண்டுமானால் ஆண்டவரை தேடுங்கள். அவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்திலே வேரூன்றி நில்லுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டு உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை என்றென்றுமாக புறக்கணித்து விடுவார். ஆகவே ஆண்டவரால் புறக்கணிக்கப்படாதிருக்க இறை வார்த்தையை வாசித்து தியானித்து பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். நிலை வாழ்வையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இஸ்ரவேலின் முதல் அரசராக அபிஷேகம் செய்யப்பட்ட சவுல் ராஜா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததினாலும் பெரிய குரு ஏலி தன் பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தாமல் இருந்ததினாலும், சிம்சோன் உடல் ஆசைக்காரனாக இருந்ததினாலும், யூதாசு பண ஆசைக்காரனாக இருந்ததினாலும் இவர்களையெல்லாம் ஆண்டவர் கைவிட்டு விட்டார். இவர்களின் முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரால் கைவிடப்பட்டு மிகவும் பரிதாபமான நிலையை நீங்கள் சந்தித்து விடாதபடி ஆண்டவருக்கு பணிந்து நடங்கள். அவரை விட்டு பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்பதனை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள் எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரால் கைவிடப்படாதிருக்க பொருளாசையை விலக்கி வாழுங்கள். பொருளாசையை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஓமையை கூறுகிறார். லூக்கா 12வது அதிகாரம் 16 முதல் 21 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். செல்வந்தன் ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. களஞ்சியத்திலே அவற்றை சேர்த்து வைக்க இடமில்லாத காரணத்தினால் களஞ்சியத்தை இடித்து பெரியதாக கட்டி அதிலே தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைத்தான். பின், நெஞ்சே நீ உண்டு குடித்து மகிழ்ந்திரு என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆண்டவராகிய கடவுள் அவனிடம், இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடுமானால் நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, உங்களிடம் அளவுக்கு அதிகமான தானியங்களும் பொருட்களும் இருக்கிறது என்றால் அதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் விண்ணகத்தில் செல்வர்களாயிருப்பீர்கள். கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஆண்டவரையே நம்பியிருங்கள், விழித்திருங்கள், ஜெபியுங்கள், இயேசு என்னும் நாமத்தை சொல்லி துதியுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கும் நல்ல ஆண்டவரே, நாங்கள் பாவ வாழ்க்கையில் தள்ளாடினாலும் எங்களை தாங்கும் தேவன் நீர். உம்முடைய பரிசுத்தத்தின் மேன்மையில் எங்களை காத்து வருகின்ற தயவிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும்
உம்முடைய வல்லமை மிக்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பேன் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தின இயேசுவே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி உமக்கு உகந்த நல் வாழ்வை நாங்கள் வாழும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். Praise the Lord. Praise the Lord.